Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் வந்து வெங்காயத்தை பத்தி தான். நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போது கண்டிப்பா அழுகாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து கண்கள் எரியும். அது வந்து ஒரு பெரிய ரிஸ்காவே நம்ம நினைப்போம். இந்த வந்து டிப்ஸ் வந்து இந்த கண்கள் எரியாம கண்ணீர் வராம எப்படி வந்து நம்ம ஆனியன் கட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஆனியன் கட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணால் அந்த எரிச்சல் அடங்கும். இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த வேர் பகுதி. இந்த இடம் வந்து மேலே தண்டு வர பகுதி, வெங்காயத்தால் வர பகுதி. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து கட் பண்ணும்போது ரொம்ப கண் எரியும். அந்த என்சைம்ஸ்னால தான் வந்து கண் எரிச்சலாகி நம்மளுக்கு வந்து தண்ணி வருது கண்ணில். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பகுதியை மட்டும் கட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை அப்படியே வச்சுப்பாங்க. கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு மட்டும் இந்த கீழ் போர்ஷன் வரைக்கும் அந்த கட் பண்ணுறதை எடுத்துகிட்டு போகிறதில்ல. இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை பீசஸ் எவ்வளோ வேணுமோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த போர்ஷனை வந்து கட் பண்ணுவாங்க. அப்படி செய்யும்போது அவங்களுக்கு வந்து கண்கள் எரியறதில்ல. நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா கண் எரியாது அப்படிங்கிறாங்க. முழு வெங்காயத்தை வந்து அப்படியே தான் நம்ம தண்ணியில் போட்டு கட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனியனை கட் பண்ணிவிட்டு 4-5 பீஸாக போட்டு அதை தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் சின்ன பீசஸாக கட் பண்ணுவாங்க. அது தவறு. அந்த மாதிரி செய்யும்போது அந்த வெங்காயத்தில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் போயிடும். நீங்கள் தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த முழு வெங்காயத்தை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்கன்னா கண் எரியாது. நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, வாயில் வந்து ஒரு சாக்லேட்டோ இல்லை சிவிங்கமோ மென்னுக்கிட்டே நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணால் கண்கள் எரியாது அப்படிங்கிறாங்க. நம்ம அம்மாக்கள் பாட்டிகள் எல்லாரையும் பார்த்துருப்போம். அவங்க அருவாமனையில் கீழே உக்காந்து இந்த ஆனியன் கட் பண்ணும்போது ஒரு ஆனியனை வந்து மேலே சொருகி வச்சுருவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அந்த என்சைம்ஸ் வந்து அதில் வந்து அப்சார்ப் ஆகிடும், நம்ம கண்கள் எரியாது. கொஞ்சம் பேர் வந்து உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு அந்த உருளைக்கிழங்கு பீஸையும் வந்து அந்த கட் பண்ணுற கத்தியிலையோ இல்லை அருவாமனையிலையோ சொருகி வச்சுடுவாங்க. அப்பையும் கண்கள் எரியாது. ஒரு காற்றோட்டமான இடத்துல இல்லை வந்து நல்ல வெளிச்சம் வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல நம்ம உட்காந்து வெங்காயம் கட் பண்ணோம்னா கண் எரியாது. தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்து அதில் வந்து இந்த தோல் எடுத்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா கண் எரியாது. சில பேர் வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபேன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபேன் வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆனியன்ஸ் கட் பண்ணாலும் கண் எரியாது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.